தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய பயணம் இந்த மண்ணில் தமிழர் தலைமைகளை அனைத்தையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு நேர்மையான அரசியலை நிலைவரச் செய்வதுதான் என்னுடைய நோக்கம். அதிமுக இருக்கிற அத்தனை தலைமைகளும் எங்களை தொடர்பு கொண்டு பேசினார்கள். அதுபோன்று பாரதிய ஜனதா தலைவர்களை என்னை சந்திப்பதற்கு நேரம் கேட்டார்கள். நான் சொன்னேன், உங்களோட நான் மேடைகளில் ஒன்னா இருந்தா கூட நான் வந்து RSS சங்கி கும்பல்களே, மதவாத கும்பல்களே, மக்கள் விரோத கும்பல்களே, மனித விரோத கும்பல்களே பேசிடுவேன். அதுக்கான ஆளு நான் இல்லை, விட்டுருங்க சாமி. என்ன திமுக ஆட்சிக்கு வருவதிலே என்னுடைய தலைமையிலான தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறது. அதை எதுவுமே கருத்தில் கொள்ளாம என்ன ஒரு மனிதன் அவங்க வந்து ஒரு கட்சியாவே என்ன கருதல. 500 கொடுத்து 1000 கொடுத்து தட்டில் தாம்பலத்துல காசை போட்டு பூ போடுங்க, மாலைக்கு எவ்வளவு, ஷால்வைக்கு எவ்வளவு, அராத்திக்கு தட்டுக்கு எவ்வளவு, அப்படிலாம் என் மக்கள் நிக்க வைக்கிறது இல்லை. என் மக்களை நான் கையெடுத்து கும்பிட்டு எனக்கு ஓட்டு கேட்கிறேன். துப்பாக்கி சூட்டை கண்டித்து அந்த மக்களுக்கு ஆறுதல் சொன்ன போது கைது செய்யப்பட்ட ஒரே தலைவர் நான் தான், தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில். ஆனால் நீங்க நேற்று வரையும் நான் கேரியர்ல உச்சத்துல இருந்தேன்னு சொல்லிட்டு அந்த உச்சத்தை மட்டும் பயன்படுத்தி ஏற்கனவே 10 ஆண்டு காலமும் என்னுடைய சட்டமன்ற பணிகளை கவனித்த தமிழக மக்கள், வேல்முருகனை போன்றவர்கள் இந்த நாட்டுடைய அரசியல் அதிகாரத்திற்கு வந்து உண்மையும் நேர்மையுமாக இந்த மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று விரும்பினால் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். கேமராவுக்கு ஒரே ஒரு ஓட்டை போடுங்க. சார், காலையில கடும் வெயில், ஆனாலுமே நீங்க பண்ருட்டி முழுக்க சுத்தி வந்துட்டீங்க. அதிமுக திமுக காரன் கூட உங்க பிரச்சாரத்துல நீ காலையில பார்த்தோம். எப்படி இருக்கு நீங்க இந்த பிரச்சார வைப்ஸ் எப்படி இருக்கு? நீங்களே பின்னாடி பார்த்திருப்பீங்க. திமுக அதிமுக எல்லா பிரமுகர்களும் அங்க பண்ருட்டி நகரப்பகுதியில ஓட்டு கேட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் நான் ஏற்கனவே எனக்கு ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆகினதுக்கு நன்றி சொல்லி இப்ப நான் தனித்து விடப்பட்டிருக்கேன். ஏன் தனித்து விடப்பட்டேன், எதற்காக திமுக எனக்கு என்னுடைய கோரிக்கைகளை ஏற்காமலும் கூட்டணியில் இருந்து நான் வெளியேறதுக்கு என்ன காரணம் என்பதை கூறியதான் மக்கள்கிட்ட வாக்கு கேட்டேன். அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு நான் முன்வைக்கிற கருத்துக்களின் அடிப்படையில் வாக்கு கேட்கிற அரசியல்வாதிகள் மிக மிக குறையும். அதாவது நான் யாருக்கிட்டச்சும் ₹1 லஞ்சம் வாங்கியிருக்கேன்னா, கமிஷன் வாங்கியிருக்கேன்னா, ஏதாவது பஞ்சாயத்துகளில் ஈடுபட்டிருக்கிறேன்னா, மணல் குவாரி நடத்துகிறேன்னா, நான் வந்து ராட்டி வைக்கிறேன்னா, அது போன்ற பார்கள் மதுபான ஆலைகள் நடத்துறேன்னா, நான் நேர்மையா இருக்கிறேன், உங்களுக்காக இருக்கிறேன். உங்களுக்காக தான் முதலமைச்சர் எனக்குமாக சண்டை வருகிறது. அமைச்சர் பெருமக்களும் என் தொகுதிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்குமான உரிமைகளை கேட்க போதுதான் எனக்கு கருத்து முரண்பாடுகள் வருகிறது. அதனால எனக்கு உங்க அப்பாவி திமுக அதிமுக தொண்டர்களை உங்கள் மீது நான் குறை சொல்லவில்லை. உங்கள் தலைமைகள் எல்லாம் இப்போது கார்பரேட் மயமாகி கொண்டிருக்கிறது, உழைத்தவர்களுக்கு வாய்ப்பில்லை என்பதெல்லாம் எடுத்து கூறுகின்ற போது அவர்களை சிந்திக்கிறார்கள், அவர்களை ஆரவாரம் செய்கிறார்கள். அவர்களையே பல இடங்களில் எனக்கு சால்வை அணிவித்து மாலை அணிவித்து கண்டிப்பா எங்கள் ஓட்டு உங்களுக்கு தான் என்று சொல்லுகின்ற போது உண்மையிலேயே அந்த நேர்மைக்கும் அந்த உண்மைக்கும் ஒரு அங்கீகாரம், ஒரு மரியாதை இருப்பதாக காண முடிகிறது. இது மாதிரி கடலூருக்குள்ள ஒரு பெரிய ஒரு தாக்கம் இருக்குன்றது உங்களுடைய நம்பிக்கை. கடலூர் மாவட்ட தொகுதி வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதும் வெற்றியை நோக்கி தமிழக வாழ்வுரிமை கட்சி நகரும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு? கண்டிப்பா நான் வந்து உண்மையிலேயே நான் வந்து ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை இந்த தேர்தலே நாம் பெறுவோம் அப்படி என்ற அளவில் தான் என்னுடைய ஏன்னா நாட்கள் இல்லை, ரொம்ப ரொம்ப குறுகிய நாட்கள் தான் இருந்தது. இந்த குறுகிய நாட்களுக்குள், அதாவது வேட்புமனு தாக்கல் தொடங்கிய பிறகுதான் டெல்லி தேர்தல் ஆணையம் நான் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த பிறகு உயர்நீதிமன்றம் ஒரு முறைக்கு 2 முறை உத்தரவிட்ட பிறகுதான் எனக்கு இந்த சின்னம் கிடைக்கிறது. அப்புறம் இந்த சின்னத்தை பெற்றுக்கொண்டு வந்து அதற்கு பிறகு மொத்தமே எனக்கு வந்து வெறும் ஒரு 15 நாட்கள் கூட இல்லை. இந்த 15 நாட்களுள்ள நான் வந்து ஓரளவுக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற தென் மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரு கூட்டம் திருநெல்வேலியில், அது போன்று மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், ராமநாதபுரத்தை உள்ளடக்கிய ஒரு கூட்டம் திண்டுக்கல்லில், இப்படி நான் வந்து அப்புறம் உங்களுக்கு டெல்டா மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரு கூட்டம், அது போன்று உங்களுக்கு கொங்கு மண்டலத்தை உள்ளடக்கிய சேலத்திலே கூட்டம், இப்படி அப்புறம் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், திருப்பத்தூர், வாணியம்பாடி, இப்படிலாம் அந்த பயணங்கள் செய்ததற்கு எனக்கு வந்து நாட்கள் பத்தல. ஆனா என் சொந்த தொகுதியில 9 தொகுதி இருக்கு. இந்த 9 தொகுதியில சிதம்பரத்துல வேட்புமனு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. பாக்கி 8 தொகுதிகள்ல இன்னும் நான் வந்து இப்ப வந்து 5 தொகுதிகள் தான் முடிச்சிருக்கிறேன். இன்னும் 3 தொகுதி முழுமையாக என்னுடைய தேர்தல் பணியை தொடங்கல. எனக்கு இருக்கின்ற இந்த குறைந்த நாட்கள்ல நான் வந்து வெற்றி பெறுவோம் என்று என் கட்சி தொண்டர்கள் நம்பிக்கையுடன் மிகச்சிறப்பாக களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிற நெய்வேலி தொகுதியில இன்னும் ஒரு நாள் கூட ஒதுக்கல. அது போன்று இங்க மாண்புமிகு அமைச்சர் அவர்களை எதிர்த்து
ம். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று ம், ம், குறிஞ்சிப்பாடி தொகுதியில் களமாடுகிறார் ம். சகோதரர் கண்ணன். ஓகே. இப்ப நெய்வேலி தொகுதியில் களமாடுகிறார் சகோதரர் திருமாவளவன். ம், அதுபோன்று விருத்தாச்சலத்தில் களமாடுகிறார் திரு சகோதரர் அறிவழகன். ம், 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 மருத்துவர் MBBS பட்டம் எடுத்த மருத்துவர் பூநகர்ல ம், ம். தேர்தலில் நிக்கிறாங்க. நிக்கிறாரு. ம். அப்ப இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அண்ணா நீங்க மட்டும் ம், ஒரே ஒரு முறை ம். இந்த கிராமங்களுக்கு வந்து வந்து ம், இந்த மக்கள் கிட்ட ம். இந்த மக்களுக்காக NLCக்காக சிப்காட்டுக்காக ம். இந்த மக்களுடைய மேம்பாட்டுக்காக நீங்க ஆற்றிய இந்த பங்களிப்பை குறித்து உங்க வாயால 2 நிமிடம் மக்கள் கிட்ட பேசி எங்களுக்கு கேமராவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னீங்கன்னா ம். கண்டிப்பா நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்றாங்க. ஆனா எனக்கு நேரம் கேமரா சின்னம் உங்களுக்கு எப்படி ஓகே தானா? ஏன்னா நீங்க எல்லாமே ஆமா, அதாவது நான் வந்து 2000 நான் பாமகவுல இருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு ம். திமுக அதிமுக இந்த திராவிட கட்சிகளோடும் அதே மாதிரி பாரதிய ஜனதா தேசிய கட்சிகளோடும் நம்ம கூட்டணி நிற்க கூடாது, ம், தனித்து நம்ம மக்களை சந்திப்போம் ம். அப்படின்னு சொல்லி நான் வந்து தேர்தல் ஆணையத்தில்கிட்ட எனக்கான சின்னம் ஒதுக்கீடு கேட்டேன். ம். அவங்க ஒரு 10 சின்னங்களை வரிசைப்படுத்தி தாருங்கள் என்று சொன்னார்கள். சரி. அந்த அடிப்படையில நான் வந்து கேமரா, ம். எங்கள் தோட்டத்துல விளையிற ம், ம். பலாப்பழம், ஜாக் ஃப்ரூட்டு, ஆ, அந்த மாதிரி மோதிரம், சரி. இந்த மாதிரியான ம். சின்ன மோதிரம் வந்து கலைஞரை எதிர்த்து புலவர் கல்லை பெருமாள் அவர்கள் போட்டியிட்டார் சின்னம். அந்த சின்னத்துல. ம், ம். பலாப்பழம் எனக்கான என்னுடைய சொந்த ஊர், என் அடையாளம். தோட்டத்துல விளையிற அடையாளம். அதனால கேமரா என்பது ம். இந்த நாட்டில் நடக்கிற அநியாயங்களை, அக்கிரமங்களை, அட்டூழியங்களை ம். அத்தனையும் படம் பிடிப்பது, உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் கைகள் இருப்பது, இன்றைக்கு பல உண்மைகள் வெளிவரதுக்கு காரணம் என்னன்னா, ஒன்னு செல்போன் கேமராவா இருக்கலாம், இல்ல CCTV கேமரா இருக்கலாம், அல்லது அந்த பத்திரிகையாளர்கள் பயன்படுத்துற கேமராவா இருக்கலாம். ஆக இந்த 3 கேமராக்கள்லாம் இன்றைக்கு வந்து உலகத்தையே தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. அந்த 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 அதிரடி இந்த கேமரால இருந்து வெளிவர்ற அந்த காட்சிகள் தான் இந்திய அளவில் உலக அளவில் பல அரசியல் மாற்றங்களுக்கு காரணமானது. உங்களுக்கு தெரியும், இப்ப அமெரிக்காவுடைய அதிபர்கள் இருந்து பல நாட்டு பிரதமர்கள் வரையில் இந்த கேமராவில் படம் பிடிக்கப்பட்ட காட்சிகள் தான் உலகமே புரட்டி போட்டுட்டு இருக்கு. அதனால அப்படிப்பட்ட ஒரு சின்னத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கொடுத்த வரிசைப்படுத்திய சின்னங்களில் நான் தேர்ந்தெடுத்த சின்னம் கேமரா. பயணம் வந்து தொடர் பயணமா இருக்கு. இப்ப நீங்க வந்து 2010-12 காலகட்டங்கள்ல நீங்க பாமகவுடைய ஒரு முன்னணி தலைவர்ல ஒருவராக இருந்தீங்க. அப்புறம் வந்து தனி கட்சி ஆரம்பிச்சு கூட்டணி அமைச்சிருந்தீங்க, MLA-க்களா இருந்தீங்க. இப்போ ஒரு புது ஸ்திரமா இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையில போட்டிடுறீங்க. அடுத்த 5-10 ஆண்டுகளுக்கு உங்கள் பயணம் எதை நோக்கியதா இருக்கும்? கட்சி எங்களது பயணம் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய பயணம் இந்த மண்ணில் தமிழர் தலைமைகளை அனைத்தையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான ஒரு நேர்மையான அரசியலை நிலைபெறச் செய்வதுதான் எங்களுடைய நோக்கம். குறிப்பாக 2031ஆம் ஆண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைமையில் அல்லது தமிழக வாழ்வுரிமை கட்சி இடம்பெறுகின்ற தலைமையில் தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரம் இருக்கும். அந்த அளவுக்கு நாங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க, எங்களுக்கு பெரிய ஊடக வெளிச்சங்கள் இல்லை, பத்திரிகை செய்திகள் இல்லை. ஆனால் நாங்கள் வந்து ரொம்ப திட்டமிட்டு மிக அழகா நேர்த்தியா அந்த கிளை கட்டமைப்புகளை உருவாக்கி வரோம். ஒவ்வொரு பகுதிகளும் ஒரு தொகுதிக்கு ஒரு 50 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னாலும் கூட, இல்லை ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னு கூட, அவங்க ரொம்ப காலம் எடுத்துக்கிட்டு முறையா கிளை உறுப்பினர், கிளை தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர், துணை செயலாளர் என்கிற அளவில், அப்புறம் இன்னும் கட்டமைப்பு அதிக உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, தொழிலாளர் அணி, வழக்கறிஞர் அணி அப்படின்ற அணி நிர்வாகிகள், அதற்கு பிறகு ஒன்றிய அளவிலே இதே கட்டமைப்புகள். இப்போ நாங்கள் வந்து கிட்டத்தட்ட குறைந்தது துணை அமைப்புகள் வந்து நாங்கள் வந்து 20க்கும் மேற்பட்ட அமைப்பு வச்சிருக்கோம். 20-40 பேர். அப்புறம் கட்சியினுடைய இந்த மெயின் பாடின்னு சொல்லுவாங்கல்ல, இது வந்து இதுவும் அப்படியே ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு வரோம். அப்போ இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளிலும் வேட்பாளர் நிறுத்தக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்த வலிமையான நபர்கள் என் கட்சியில் இருக்கிறார்கள். இந்த 234 தொகுதிகளுக்கும் தொகுதி தலைவர், செயலாளர் என்கிற அளவில் பதவிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகுதிக்கு உட்பட்ட பேரூராட்சி தலைவர் செயலாளர், நகராட்சி தலைவர் செயலாளர், ஊராட்சி ஒன்றியங்களுக்கான தலைவர் செயலாளர், மாநகரமாக இருந்த மாநகரத்தினுடைய தலைவர் செயலாளர் அல்லது மாநகர செயலாளர் என்கிற அளவில், அப்புறம் மாநில அணி நிர்வாகிகள், இப்படி எல்லா கட்டமைப்புகளையும் பலப்படுத்தி இந்த திமுக இது போன்ற போக்குகளை நம்ம இடத்தில் காட்டத் தொடங்கிய நாளிலிருந்து இந்த அத்தனை பேரல் அமைப்புகளையும் சென்னையில் அழைத்து கிடைத்த அந்த 15 நாள் தான் இருந்துச்சு. அதுல 7 நாட்கள்
வியூகம் வகுப்பதிலே இவர்களுடைய கருத்து கேட்பது, சுதந்திரமாக இவர்களுடைய வியூகம் வகுப்பதற்கான நேரங்கள் எடுத்துக்கொள்வது, இந்த தேர்தலை எவ்வாறு அணுகுவது, இது வந்து மிக மிக தமிழ் எனக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சிகளை தாண்டி கூட அவங்க 2 நாள் 3 நாள் தான் இந்த மாதிரி தேர்தல் நேரத்துல அவங்க தங்களுடைய கூட்டங்களை கூட்டி நிர்வாகிகளை ஒப்புதல இந்த நீண்ட விவாதங்கள் நடக்கும். எங்கள் கட்சியில் கிட்டத்தட்ட நான் வந்து இந்த 15 நாள்ல ஒரு வாரத்துக்கு மேல கட்சியுடைய தலைமை அலுவலகத்தில் முகநூலை பதிவு செஞ்சிருக்க நீங்க பாருங்க. தினந்தோறும் ஒரு பேரூராட்சி தலைவர் செயலாளர்களை கூப்பிடுவோம் தமிழ்நாடு முழுக்க. அடுத்து நகராட்சி தலைவர் செயலாளர்களை கூப்பிட்டுருக்கேன். அடுத்தது மாநகராட்சியினுடைய பகுதி தலைவர் செயலாளர்கள், வட்ட தலைவர் செயலாளர்களை கூப்பிட்டுருக்கேன். அடுத்தது தொகுதி அளவிலான தொகுதி தலைவர் செயலாளர்கள், அடுத்தது மாவட்ட தலைவர் செயலாளர்கள், அடுத்தது மண்டல பொறுப்பாளர்கள். ஒரு ஒருங்கிணைந்த மாவட்டத்துக்குன்னு ஒருவர் இருப்பார். எனக்கு அடுத்த கட்ட அளவில் அந்த மாவட்டத்துக்கு அவர்களை அழைத்து பேசுவேன். அப்புறம் மாநில அளவில் அணி நிர்வாகிகள், உதாரணத்துக்கு வழக்கறிஞர் அணி தலைவர் செயலாளர், கொள்கை விளக்கு அணி தலைவர் செயலாளர், மகளிர் அணி தலைவர் செயலாளர், மாநில இளைஞர் அணி தலைவர் செயலாளர், இப்படி என்று மாணவர் அணி, இப்படி எல்லா அணிகளையும் அழைத்து விவசாய சங்கத்திலிருந்து மருத்துவர் அணியிலிருந்து சுற்றுச்சூழலுக்காக போராடுகிற பாசறையில் எல்லா தோழர்களையும் அழைத்து எவ்வாறு இந்த தேர்தலை நாம் அணுகுவது, இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும், தனித்து நின்று களமாடினால் இந்த தேர்தலில் நமக்கான விடை என்ன கிடைக்கும், என்னுடைய சாதக பாதகங்கள் என்ன, இது எல்லாத்தையும் நாங்கள் விரிவாக ஆய்வு செய்து அப்படியெல்லாம் ஒரு விவாதத்துக்கு உள்ளாகிதான் சரி இனி நாம் யாரோடும் போய் உண்மையை சொல்லணும் அப்படின்னு அதிமுக இருக்கிற அத்தனை தலைமைகளும் எங்களை தொடர்பு கொண்டு பேசினார்கள். அதுகொண்டு பாரதிய ஜனதா தலைவர்களை என்னை சந்திப்பதற்கு நேரம் கேட்டார்கள். நான் சொன்னேன், உங்களோட நான் மேடைகள்ல ஒன்னா இருந்தா கூட நான் வந்து RSS சங்கி கும்பல்களே, மதவாத கும்பல்களே, மக்கள் விரோத கும்பல்களே, மனித விரோத கும்பல்களே பேசிடுவேன். அதுக்கான ஆளு நான் இல்ல, விட்டுருங்க சாமி என்ன அப்படின்னு. ஆனா அவங்க விடல, வேட்புமனு தாக்கல் பண்ற கடைசி நாள் வரையிலும் கூட முயற்சி எடுத்தாங்க. தாக்கல் வாபஸ் பெறுகின்ற வரையிலும் கூட முயற்சி எடுத்தாங்க. அதனாலதான் இந்த கேமரா சின்னத்துக்கு இவ்வளவு அலாட்மெண்ட் ஆர்டர் என் கைக்கு வர்றதுக்கு காலதாமதமாச்சு. இல்ல திமுக இருந்து திருப்பி உங்களை பேசினாங்களா சார் கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சோன்னே? இல்ல அண்ணன் திருமாவளவன் அவர் முதலமைச்சரோட பேசியிருக்காரு, முதலமைச்சர் அவரோட பேசியிருக்காரு. நீங்க எப்படியாச்சும் சமாதானம் பண்ணி கூட்டுவாங்கன்னு சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ணன் திருமாவளவன் வந்து என்னை ஒரு முறைக்கு பல முறை தொடர்பு கொண்டு எப்பவுமே திருமாவளவனுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நான் அதற்கான கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்தேன். அப்புறம் CPM தோழர் முத்தரசன், திரு வீரபாண்டியன், திரு சண்முகம், நாங்கள் அந்த சிவா திலீபன் இயக்கத்தோட இறந்துட்டாரு. அங்கிருந்து கூட எல்லா தலைவர்களும் என்ன சந்திச்சு கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணுங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து திணியாண்டா பயணிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து எனக்கு ஏற்பட்ட அந்த சுயமரியாதை சார்ந்த அந்த உணர்வுகள், நான் பட்ட காயங்கள் சொன்னேன். இதுக்கு வந்து என்னங்க சொல்ல முடியும், ஒரு கட்சி நடத்துறேன், சிட்டிங் எம்எல்ஏ வருங்க, இந்த கூட்டணியில இருந்தா எனக்கு எம்எல்ஏ பதவி கிடைச்சிடும், உறுதியா திரும்ப நான் எம்எல்ஏ ஆகிடுவேன், ஆனா அதை கூட வேண்டாம் அப்படின்றேன். அப்புறம் என்ன சொல்ல, ஒரு 10 அம்ச கோரிக்கைகளை முன் வச்சிருக்கேன். அதுல ஒரு 5 அம்ச கோரிக்கை நிறைவேற்றுக்குன்னு பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னேன். டே 1 இவங்க இப்படி ஒரு சீட்டு தான் சொன்ன உடனே அண்ணாரி காலத்துல வெளியே வந்து நான் துணிஞ்சு சொல்றேன். அப்ப என் கட்சி கிட்ட அதுக்கான அனுமதியை நான் வாங்கியிருக்கிறேன். அப்படி இருந்தும் கூட இவங்க வந்து அந்த பெரியண்ணன் பாணியில் நடந்துக்கிட்டாங்க. குறைந்தபட்சம் என்னை கூப்பிட்டு, வேல்முருகன், இந்த தேர்தலில் நீங்க இந்த மதச்சார்பற்ற அணியில இருங்க, உங்களுடைய கோரிக்கை என்ன, எழுத்துல இருந்த இனப்படுகொலை தீர்மானம் தானே அம்மையார் ஜெயலலிதா நிறைவேற்றிருக்காங்க, அதையே நாங்க நிறைவேற்றணுமா, சரி நிறைவேற்றுறோம். ஒண்ணு, தமிழக வேலை தமிழ் இருக்கு, பீகார்ல உத்தரப்பிரதேசம் நிறைய மாநிலங்கள்ல அந்த அரசாணை இருக்கு, நாளைக்கு ஒரு அரசாணை வெளியே போடுறோம். அதே மாதிரி இந்த ஈழத்துல இருந்து வந்திருக்கிற பாஸ்போர்ட் ஆக்ட்ல இந்த கடவுச்சீட்டு காலதாமதான முறையில இருக்கிற இந்த சிறப்பு முகாம் அவங்களை விடுதலை பண்றதுக்கு அந்த சும்மா அந்த வட்டாட்சியருக்கு அதிகாரம், கண்ணெடுத்த அதிகாரில ரிலீஸ் பண்ண. அப்படிதான் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் நான் பல பேரை ரிலீஸ் பண்ணி இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிறாங்க. நான் போகும்போதெல்லாம் அண்ணா உங்களால நாங்க இங்க நல்லா இருக்கிறோம், பசங்க BA இருக்காங்க, டாக்டரா இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு எவ்வளவு மனநிறைவா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. அப்படி ஒரு மகிழ்ச்சியை இந்த ஆட்சியில எனக்கு இவங்க தரல. மதிப்பீடு பண்ண திமுகவுக்கு என்ன செய்தி சொல்ல விரும்புறீங்க? நான் என்ன சொன்னேன், இந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் நான் என்ன சொன்னேன், இந்த உச்சநீதிமன்றம் சுட்டி காட்டிய இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை சரி பண்ணி 10.5% கொடுங்கன்னு நான் கேட்டேன். இப்போ நான் 1 மணிக்கு பல முறை கேட்டேன், அப்படியே மௌனமாக இருந்தார். ரொம்ப அழுத்தமாக நான் கொடுக்கும்போது இது வந்து வன்னியர்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்ப்பை ஸ்டாலினுக்கு எதிராக கிளம்பிச்சு, முதலமைச்சருக்கு எதிராக. அப்புறம் முதலமைச்சர் உடனே இழுத்துக்கிட்டு மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகனும் மாண்புமிகு உறுப்பினர் GK மணியும் தொடர்ந்து இதை வலியுறுத்தி வராங்க. அதனால் அவர் கோரிக்கை ஏற்கப்படுகிறது. ஓய்வு பெற்ற நீதியரசர் பாரதிதாசன் தலைமையில் இதுக்கு ஒரு குழு நியமிக்கப்பட்டு உரிய வேல்முருகனுடைய கோரிக்கைகளை அரசு உரிய நடவடிக்கை நிச்சயம் எடுக்கும் அப்படின்னு இதே வார்த்தையை பயன்படுத்தி சொன்னாங்க. ஆனா குழு ஆரம்பிச்சு 5 வருஷம் ஆட்சி முடிஞ்சு போச்சு. அந்த குழுவை நடைமுறைப்படுத்துவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கல. சரி, முதலமைச்சர்கிட்ட இருக்கிற உயர் அதிகாரிகள், முன்னேறிய சமூகத்தினர்
பெண்களுக்கு மட்டும் 10.5% கொடுத்தா தமிழ்நாட்டில் உங்களுக்கு எதிராக மாற்றுவாங்க மற்ற சமூகங்கள்னு சொல்லி மிரட்டிருக்கலாம். எடப்பாடியாரால தான் தோத்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு பயம் காமிட்டிருக்கலாம். நான் அதையும் ஏற்றுக்கிட்டு நான் அடுத்த கட்டத்துக்கு போறேன். சரி 10.5% வேண்டாம், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சமூகங்களுக்கும் அவரவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி வேலைவாய்ப்பு உரிமை வழங்குங்க. ஒரிசாவில் நவீன் பட்நாயக் நடத்திருக்கிறாரு, பீகார்ல நடத்திருக்காங்க, நிதிஷ் நடத்திருக்கிறாரு, தெலுங்கானாவில் நடத்திருக்காங்க, இன்னும் பல ஸ்டேட்ல அந்த புள்ளி விவரம் கோருகின்ற அடிப்படையில் அந்த மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு. இதுக்கு ஒன்றும் போய் ஒன்றிய அரசு அனுமதி தேவையில்லை. ஆனா முதலமைச்சர் என்ன செஞ்சாரு, ஒன்றிய அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கு, தனக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னு பால அங்க தள்ளி விட்டு எங்களுடைய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த 7 கோடி மக்களுடைய வாழ்வுரிமையை குறித்து கிஞ்சித்தும் கவலை கொள்ளாத ஒரு முடிவு அவர் எடுத்தார். அது எனக்கு பெரிய அடியாச்சு. அதே மாதிரி இங்க வாழ்ற ஈழத்தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை கேட்டேன். 5 வருஷம் ஆட்சி இருக்கும் ஒரு திருமணம் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுங்கன்னு சொன்னேன். செய்யாம ஆட்சி தேர்தல் ஆணையம் அறிவித்த பிறகு அறிக்கை லெட்டர் எழுதுறாரு, நீங்க இரட்டை குடியுரிமை ஒன்றிய அரசு கொடுக்கணும் அப்படின்னு. அப்ப இவருடைய நடவடிக்கை எல்லாமே எனக்கு மட்டும் இல்லை, இங்க படித்த புரிதல் உள்ள விவரமான அரசியலாளர்களுக்கு யாரும் இவர்கள் இரட்டை குதிரைல சவாரி செய்யறாரு. ஒரு பக்கம் இடதுசாரிகளும் வேல்முருகனும் திரும்பவும் வெளியே போயிட்டு விடக்கூடாது, எங்களையும் தன்னகத்துல வச்சுக்கணும். அதே நேரத்துல பாரதிய ஜனதாவுக்கு கருப்பு கொடை பிடிச்சு போனவர், கருப்பு பலூனை கோபேக் போடி அப்படின்னு வேல்முருகனாருக்கான ஒரு இயக்கம் நடத்திய போது ஆதரித்து முதல் அதிமுக அந்த இயக்கத்தை தனதாக்கி கொண்டது. நான் விமான நிலையத்துல கோபேக் மோடின்னு கருப்பு பலூனை விட்டு பிரஸ் கிளப்ல இருந்து நான் தொடங்குறேன். நாடு இருந்த விஷயம். நான் என்னுடைய தம்பிகளை இலங்கை அனுராதபுர தாக்குதல் எப்படி விடுதலை புலிகள் உள்ள புகுந்து அந்த மிகப்பெரிய கரும்புலி தாக்குதல் நடத்துறாங்களோ அது ஒரு வன்முறையை எதிரி அச்சுமுட்டுவதற்கு அவர்கள் செய்தார்கள். ஆனா நான் என்ன செய்யணும், ஒரு நன்மை நடப்பதற்காக ஒரு எதிர்ப்பை பிரதமருக்கு தெரிவிக்கனால நான் என்னுடைய தம்பிமார்களை உள்ளே அனுப்பி அந்த விமானம் டேக்கப் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த நேரத்துல நான் கருப்பல் விட்டேன். தரவழி மார்க்குமே போக விடல. நான் கிண்டி மைதானத்துல ஐயா நெடுமாறம் உள்ளிட்டு தமிழ் மக்களை திரட்டி நான் அங்க சாலையில உட்காந்து, அதனால அவர் தரவழி போக்குவரத்து பயணத்தை என்ன செஞ்சார், மோடி ரத்து பண்ணிட்டு ராணுவ ஹெலிகாப்டர் வர வச்சு ஒரு 2 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு தெரியும் கிண்டி விமான நிலையத்துல இருந்து ஐஐடி எவ்வளவு தூரம் டேக்கப் ஏறி அப்படியே இறங்க வேண்டியதான். அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு பயத்தை ஒரு அச்சத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய தலைமையில் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பினுடைய இருக்கிற அத்தனை அமைப்புகளை அணிதிரட்டி போராடினேன். இதையெல்லாம் சாதகமாக்கி கொண்டுதான் முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தார். திமுக ஆட்சிக்கு வருவதிலே என்னுடைய தலைமையிலான தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறது. அதை எதுவுமே கருத்தில் கொள்ளாம ஒரு மனிதன் அவங்க ஒரு கட்சியாவே என்ன கருதல. ஏதோ வேல்முருகன் ஒரு பண்ருட்டி தொகுதியில ஒரு தொகுதியில இந்த தேர்தல் அவங்க புரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பா அதை ஜூவி தான் சொல்லணும். கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இப்ப மாலை இரவு 10 மணி வரைக்கும் என் கூட இருங்க. மக்கள்கிட்ட நான் எங்கேயும் எனக்கு 1000கணக்கான பேர் 2000 பேருக்கு அவங்க கொண்டு வந்து 500 கொடுத்து 1000 கொடுத்து தட்டுல தாம்பலத்துல காசை போட்டு பூ போடுங்க, மாலைக்கு இவ்வளவு, ஷால்வைக்கு இவ்வளவு, அராத்திக்கு தட்டுக்கு இவ்வளவு அப்படிலாம் என் மக்கள் நிக்க வைக்கிறது இல்லை. என் மக்களை நான் கையெடுத்து கும்பிட்டு எனக்கு ஓட்டு கேட்கறேன். அந்த மக்கள் புன்னகையோட நீங்களே பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு மக்களும் தம்ஸ் அப் பண்றது, 2 கையால கிஸ் கொடுக்குறது குழந்தைங்க, மாணவர்கள். திமுக காரங்க பண்ணதே பார்த்தோம். ஆமா, திமுக காரங்க எல்லா கட்சிக்காரங்களும். ஏன்னா அந்த அளவுக்கு நான் எந்த கட்சிக்காரங்களையும் நான் மனசு நோக விட மாட்டேன். எந்த சமூகத்தவரையும் வேல்முருகன் ஒரு வன்னியர் சமூகத்துக்கானவனாக அந்த மக்கள் மனங்களில் அப்படி ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது என்பதில் உறுதியா இருக்கு. ஏன்னா வன்னியர் மக்களும் தமிழ்நாட்டோட பெருத்த விவசாய குடி, அவருடைய அன்பையும் பெறணும். அவருக்கு நிகராக இருக்கிற எனது அருமை தலித் மக்களுடைய அன்பையும் பெறணும், பிரசாதி தமிழ் மக்களுடைய அன்பையும் பெறணும். அதே மாதிரி பிற மொழிவழி சமூகங்கள் இருக்காங்கல்ல, மொழிவழி சிறுபான்மை மக்கள், தெலுங்கு பேசக்கூடிய மைனாரிட்டிகள், ஒக்கிலிக்கம் பேசக்கூடியவர்கள், சாமியை கும்பிடுறவங்க, அதே மாதிரி ஜெயின்ஸ்ல இருந்து சௌராஷ்டிராவில இருந்து இங்க வாழ்கிற எல்லா மக்களும் வேல்முருகன் அப்படின்னா ஒரு நல்ல மனிதர். அவரு இந்த குரலற்ற மக்களின் குரலாய் ஒலிப்பாரு, அவருக்கு ஒரு ஓட்டு போடலாம், தப்பு இல்லை அப்படின்ற மனநிலைக்கு அந்த மக்களை வர வைக்கக்கூடிய அளவில் தான் என்னுடைய இந்த 15 ஆண்டு காலம் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி எல்லா மக்களும் பிரச்சனைகளுக்கு நீங்க பாத்துருப்பீங்க. நான் பேசும்போது நீட்டுக்காக தென்னிந்திய அலுவலகத்தை முற்றுகிட்டு வேல்முருகனா இல்லையா, இதில் பொய் இருந்தால் நீங்கள் நிரூபியுங்கள், 1 லட்சம் ரூபாய் நான் தருகிறேன். நான் சொன்ன பிறகுதானே அடுத்த ஆண்டுல இருந்து வெளி மாநிலத்துக்கு தேர்வு எடுத்து போக தடுத்தேன். அதோட போனவர்களுக்கு எல்லாருக்கும் அவருடைய போன இந்த ட்ரெயின் கட்டணம், விமான டிக்கெட்டு, பேருந்து கட்டணம் கொடுக்கணும்னு சொன்ன டிமாண்ட் வச்சேன். அங்கேயே உட்காந்து பூட்டி அந்த டிமாண்ட் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இங்க இருந்து இணைய இயக்குனர் அவங்களுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சருக்கு பேசினாரு, அவரு நரேந்திர மோடி கிட்ட பேசினாரு, நரேந்திர மோடி நம்முடைய எடப்பாடி கிட்ட பேசினாரு, எடப்பாடி சென்னை கமிஷனர் பேசி என்ன பேச்சுவார்த்தை பண்ணி அதை நான் மாற்றி அமைச்சேன். அதே மாதிரி
ஒரு தடவை உங்களுக்கு தெரியும், இந்த ரயில்வே துறையில எல்லாம் அப்ரண்டிஸ் பண்ணி எல்லாம் வடக்கன்ஸ். உடனே ஒரு நாள் ஜிஎம் அலுவலகத்துக்கு போய் முற்றுகிட்டு உட்காந்துட்டேன். அன்னைக்குதான் மோடி வந்திருக்கிறாரு. எம்ஜிஆர் பெயரை நம்மளுடைய சென்ட்ரல் லைன் சூட்டுறனால அவர் வெளியே விடலையே, இவர் தலைமையில் தான் விழா. உடனே கமிஷனர் ஏகே விஸ்வநாதன் கமிஷனர் பேச்சுவார்த்தை பண்ணி அப்புறம் நான் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுத்திட்டு தான் அதுக்கு பிறகு அடுத்த ஆண்டுல இருந்து கம்பல்சரியா மாவட்ட அளவில் பதிவு செய்யப்பட்ட தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் இனி அப்ரண்டிஸ் பண்ணி. அது மாதிரி உங்களுக்கு தெரியும், ஒரு தம்பி தென்னக ரயில்வேல தீக்குளிச்சு இறந்துட்டான். அதுக்கு போய் தமிழர் வாழ்வுரிமை கூட்டணி உடலை வைத்து போராடி அங்க சில மாற்றங்களை செஞ்சோம். இப்படி நீங்க வந்து ஜூரிக்கு உண்மையை சொல்றேன், நான் செஞ்ச அத்தனையுமே வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்றுல சாதனைக்குரிய விஷயங்கள். ஆனா இத வந்து வேற ஒரு கட்சியோ வேற ஒரு தலைவனோ இதெல்லாம் சேர்ந்திருந்தா இன்றைக்கு அவன் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர். ஏன்னா அவ்வளவு விஷயங்கள், மணல் குவாரிகள் அரசுரிமாக்கினது, பயணியர் சேகரிப்பு திட்டம் கொண்டு வந்துள்ளது, மாவட்டத்துக்கு ஒரு பொறியியல் கல்லூரி என்கிற கருத்தை சட்டமன்றத்தை முதலாக விதைத்திலிருந்து மோனோ ரயிலோ மெட்ரோ ரயிலா என்ற கருத்துல இருந்து எல்லாமே நான் வந்து என்ன சொல்லுவாங்க, அப்படியே மக்களுக்காக பார்த்து செஞ்சீங்க. உங்களை மாதிரி பத்திரிகை நண்பர்கள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீதிபதிகள் எல்லாரோடையும் கலந்து பேசி எல்லாருடைய கருத்துக்களையும் வாங்கி அதை இந்த மண்டல தேக்கி நிறுத்தி சட்டமன்றத்தில் அந்த கருத்தை நான் முன்வைத்து அப்படி பண்ணியிருக்கிறேன். ஒட்டுமொத்த கம்யூனிஸ்டுகளுக்கும் தொழிலாளர்களுக்கு தெரியும் அந்த 8 மணி நேர வேலையை ஒற்றையாளா நின்று தடுத்தது. அதே மாதிரி இந்த பல்கலைக்கழகங்கள் 25 ஏக்கர் இருந்தா கூட தமிழ்நாட்டு மாணவருடைய பங்களிப்பு இல்லாம இங்க பல்கலைக்கழகங்களை வெளிநாட்டவர் வெளிமாநிலத்தவர் கொண்டு வருவதற்கான ஒரு சட்டம், அதை ஒரே ஆளா நின்று தடுத்து நிறுத்தின. எல்லா எம்எல்ஏக்களும் வரவேற்றுட்டாங்க, ஆகோ ஓகோன்னு. செல்வ பிறந்தகளை தொடங்கி இங்க கடைசி வரைக்கும் ஒரே ஆளா கடைசியில இருந்த வேல்முருகன் தான் எதிர்த்து சிந்திக்க வைத்து ஒரு வலுவான எதிர்கட்சியா நீங்க அடுத்த 5 ஆண்டுகள் செயல்படுவீங்கன்னு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா. என்ன ஒண்ணு, மக்கள் நண்பர்கள், உங்களை மாதிரி பத்திரிகைகள், வெல்விஷர்ஸ், நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீதிபதிகள்லாம், ஆனா நீங்க இல்லாத சட்டமன்றத்தை எங்களால நினைச்சே பார்க்க முடியல. சட்டமன்றம் அப்படின்னாலே வேல்முருகன். அப்படி மக்களுக்கான குரலை ஓங்கி ஒலிக்கக்கூடியவங்க நீங்க. செவிலியர்கள் அந்த பணி நீக்கம், அவங்களுக்கு மீது தடியடி, நம்முடைய துப்புரவு பணியாளர்கள், உங்களுக்கு ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு, நீங்க எந்த ஒரு இஷ்யூஸா இருந்தாலும் சட்டமன்றத்தில் நான் எடுத்து வைக்கிற ஆணித்தரமான கேள்விகள், வாதங்கள், சும்மா சில திமுக எம்எல்ஏக்கள் அமைச்சர்களை கூட சில பேர் ரசிப்பாங்க. வேல்முருகன் மாதிரி ஆளு இப்போ சும்மா சொல்ல நிறைய அமைச்சர்கள் தொடர்பு கொண்டு எம்எல்ஏக்கள் தொடர்பு கொண்டு, அண்ணா நீங்க இல்லாத சட்டமன்றமே நினைச்சு பார்க்க முடியலண்ணா, தயவு செய்து எப்படியாச்சும் வந்துருங்கண்ணா, என் சீட்டு கூட உங்களுக்கு விட்டு தர்றேன், நான் தளபதி கிட்ட நான் சொல்றேன், நாங்க கடிதம் எழுதுறோம். நான் சொல்லுவோம், தளபதி முடிவெடுக்கிற இடத்துல இல்லையாப்பா, கார்பரேட் கம்பெனி இல்லப்பா முடிவெடுக்குது அப்படின்னு நான் சொல்லி அவங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கிறேன். அதனால வந்து ஏன்னா நான் வந்து எதையும் குறிப்பு வைத்துக் கொண்டு பேச மாட்டேன். ஆழ்ந்து அறிவை உங்களை போன்ற நண்பர்கள் மூலமாக என் மனதில் நிறுத்தி ஆதாரப்பூர்வமாக அதுக்கான செய்திகளை நான் படித்து பார்வை செய்து விட்டு அதை உறுதி செய்து விட்டு தான் நான் அடுக்கடுக்க மக்களுக்கான அந்த பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் எடுத்து வைப்பேன். அது வந்து ஒரு ஆத்தென்டிக்கா அப்படி நான் பேசும்போது அதுக்கான ஒரு இன்ஃபேக்ட் ஒரு பரந்துரை மாநில பிரச்சனையாக இருக்கலாம், எல்லா பிரச்சனைகளுமே நான் பேசாத பிரச்சனையே இல்லை. இவ்வளவு கருத்தியல் கொள்கைகள் சார்ந்த விஷயங்களை வந்து உங்களை போன்ற தலைவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா 2026 அப்படின்றது கொள்கை வழி அரசியலா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல திரை மோகம் இல்ல அப்படியான ஒரு அரசியல்? நீங்க சொல்ற அந்த கேள்வியை நாங்க வந்து மறுதளிக்க முடியாது. அப்படியேப்பட்ட ஒரு அரசியல், அதாவது திமுக அதிமுக இதன் மீது தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிற ஒரு வெறுப்பு மாறி மாறி சரி இவங்க 2 பேரை விட்டா வேற வழி இல்லை அப்படி என்று வாக்களித்தார்கள். ஆனா இப்ப திரைத்துறையிலிருந்து எல்லாருக்கும் தெரிந்த சின்ன குழந்தையில இருந்து வயதானவர் வரையிலும் தன் திரை பிரபலத்தின் மூலமாக அறிமுகமானவர் என்கிற அடிப்படையில அந்த 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 தாக்கம் தமிழ்நாட்டுல இருக்கத்தான் செய்கிறது. அதை தாண்டி தாக்கம்ன்றதை தாண்டி 15 விழுக்காடு 20 விழுக்காடு போயிருவாங்க சட்டமன்ற உறுப்பினர்களை பெறக்கூடிய அப்படின்லாம் பேசப்படும். ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை வாங்கக்கூடிய அளவுக்கு மக்கள் வந்து இன்னும் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு அரசியல் ரீதியான ஒரு அறிவு இருக்குல்ல, அது வந்து இன்றைய இளைய தலைமுறைக்கு நான் எதிர்பார்க்கின்ற அளவுக்கு இல்லை. அதனுடைய நீட்சி தான் விஜய் போன்ற அரசியலுக்கு வர விஜய் முதல்ல வந்து அவரோட தமிழர் தானே அப்படின்னு சொல்லி அரவணைச்சா தலைவர்களும் இங்க இருக்கிறாங்க. ஆனா அரசியலுக்கு வரும்போது அவர் மீது கடுமையான விமர்சனம், அவர் எந்த பணிகளுமே செய்யறதில்லை என்ற விமர்சனமும் முன்வைக்கப்படுது. நீங்க விஜய் எப்படி கணிக்கிறீங்க? இல்ல, என்னை பொறுத்தவரையில நான் விஜய் கட்சி அரசியலுக்கு வரேன்னு அறிவிச்ச உடனே நான் வரவேற்று என்ன சொன்னேன்னா, விஜய் அவர்களே வாங்க, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புகழ் வெளிச்சம் இருக்கிறது,
திரைத்துறையின் ஊடாக உங்கள் நடிப்பின் ஊடாக நீங்கள் மக்களிடம் சென்றடைஞ்சிருக்கிறீங்க. அந்த 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 திரைப்புகழை வைத்துக்கொண்டு நீங்க இந்த முக்கியமான இஷ்யூ வந்து அட்ரஸ் பண்ணுங்க. இப்ப ஈழத்தமிழர் இனப்படுகொலைக்கு ஒரு தீர்மானம் அல்லது அந்த மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும், அதை வச்சுங்க. இந்த சிறப்பு முகாம் மூடுங்க நீங்க சொன்னா அது எவ்வளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி பரந்தூர் விமான நிலையத்திற்கு தரையிலே கால் படல, அப்படியே போய் இதே மாதிரி ஒரு வண்டியில போய் நின்று மேல இருந்துட்டு கையசிச்சுட்டு வந்து உட்காந்து வீட்டுக்கு வந்துட்டு. அப்ப நான் வந்து இப்ப NLC வீடு நிலம் கொடுத்த மக்கள் நிரந்தர வேலை போராட்டங்கள் இருக்கு, அதானி துறைமுகத்தை ஏற்று அங்க மீனவர்கள் போராடி கொண்டே இருக்கிறார்கள் எண்ணூர்ல. அப்ப இந்த மாதிரி மக்கள் வாழ்வுரிமை சார்ந்த மிக முக்கியமான பிரச்சனைகளுக்காக மக்களோட மக்களாக வந்து களத்துல இறங்கி போராடுங்க. ஒரு 5 நிமிஷம் மக்களோட நில்லுங்க. அதற்கு பிறகு இங்க பாருங்க, இந்த இஷ்யூஸ் எல்லாம் ஒரு நடிகனா இருந்து இவ்வளவு பெரிய உச்சத்துல இருக்கிற நானு, நீங்க தானே சொல்றீங்க நான் கேரியர் உச்சத்திலிருந்து வருகிறேன் அப்படின்னு. அந்த கேரியரின் உச்சத்திலிருந்து நீங்க கொஞ்சம் மக்களோட வந்து தரையில் அமர்ந்து போராடுங்க. இன்னைக்கு வேல்முருகன்ல தொடங்கி திருமாவளவன்ல இருந்து கம்யூனிஸ்டுகள் வரையிலும், எங்க மருத்துவர் ராமதாஸ்ல இருந்து ஐயா அன்புமணி வரையிலும், சீமானிலிருந்து இன்னைக்கு பல கிருஷ்ணசாமி வரையிலும், இன்னைக்கு பல அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே வந்து அப்படி நேரடியா இந்த இடத்துக்கு பேசு பொருளா வரல. அவங்க பல ஆண்டு காலம் இந்த மண் உழைப்பு இருக்கு, சிறைக்கு போயிருக்காங்க, சித்திரவதை அனுபவிச்சிருக்காங்க. நான் பெப்சிகோ நிறுவனத்துக்கு தண்ணி உறிஞ்சதை எதிர்த்து போராடி நான் நெட்டியடி வாங்கி என் ஃபைனல் கார்டுல எனக்கு பாதிப்பு இருக்கு. என் கூட வந்தவங்களுடைய 15 பேருடைய முன்னணி தலைவர்கள் மண்டை உடைக்கப்பட்டிருக்கு. ஆக எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல ஒரு தியாகம் செஞ்சிருக்காங்க. என் மீது தேச விரோத வழக்கு இருக்கு. நான் வந்து அந்த துப்பாக்கி சூட்டை கண்டித்து அந்த மக்களுக்கு ஆறுதல் சொன்ன போது கைது செய்யப்பட்ட ஒரே தலைவர் நான் தான், தூத்துக்குடி இந்த துப்பாக்கி சூட்டுல. அப்ப இங்க வந்து மாவீரன் திலீபன் வழியில் ஒரு சொட்டு நீர் இருந்தாமல் நான் இருந்த அந்த உண்ணாவிரதம் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டதில்லை. அதனால அப்படி எல்லாருக்குமே சின்ன கட்சியில இருந்து பெரிய கட்சி வரை எல்லாரும் அவரவர்கள் அளவில் எது உங்களால முடிந்தது நம்ம வந்து மக்களுக்கும் மண்ணுக்குமாக போராடிருக்காங்க. ஒரு பொது வாழ்வுக்கு சொந்தக்காரர்கள். ஆனா நீங்க நேற்று வரையில் நான் கேரியர்ல உச்சத்துல இருந்தேன்னு சொல்லிட்டு அந்த உச்சத்தை மட்டும் பயன்படுத்தி நேரடியாக ஒரு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு நான் இந்த நாட்டின் முதலமைச்சராக வந்துதான் இதையெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்றீங்க. அதை கொஞ்சம் மாற்றி அமைங்க. பரவாயில்ல, நம்ம இப்போ ஒரு கூட்டணி அமைப்போம், நம்ம எல்லாம் சேர்ந்து போராடுவோம். மக்கள் வாக்களித்தா நம்ம யார் முதலமைச்சர் என்பதை நாம் பின்பால் தேர்வு செய்வோம் அப்படிலாம் சொல்லி இவர் அழைச்சிருந்திருந்தாருன்னா கண்டிப்பா அவருடைய வேண்டுகோளுக்கு கூட்டணி மந்திரி சபைக்கு தருகிறேன் அமைச்சரவையிடம் வர சொன்னதுக்கு ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கும். ஆனா இவர் பாவம் தரத்திலிருந்து வந்தவர், வயது இப்ப திருமாவளவனோட அரசியலில் வயதில் குறைந்தவர், வேல்முருகனுடைய அரசியல் வாழ்வு 45 ஆண்டு காலம், உங்களுடைய அரசியல் வாழ்வு 2 ஆண்டு காலம். இப்ப நானே உங்க தலைமையை ஏற்றுக்கொள்வதில் எனக்கு சுயமரியாதை இடிக்கிறது. மருத்துவர் ஐயா ஏற்றுப்பாரா, டாக்டர் கிருஷ்ணசாமி ஏற்றுப்பாரா, 100 ஆண்டு பழமை வந்த நம்முடைய கம்யூனிஸ்டுகள் ஏற்றுப்பாங்களா, நீங்க சொன்ன மாதிரி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர் ஏற்றுப்பாரா, தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த தலைவர்களை ஏற்றுப்பாங்க? அப்ப பூவி ஜெகன்மூர்த்தினா அவங்க அண்ணன் வழி, அவருக்கு ஒரு பாரம்பரியம். இப்ப ஆம்ஸ்டாங் கூட ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவராக இருந்த பொற்குடி கூட உங்க தலைமையை ஏற்றுக்கொள்ள வரல. என்ன காரணம்? நீங்க அந்த எப்படி மக்கள் கிட்ட அந்த வேண்டுகோளை முன் வச்சிருக்கணும், அப்படி நீங்க முன் வைக்கல. இங்க உங்கள் மீது நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வந்து கடுமையான விமர்சனங்களை சமூக ஊடகங்கள்ல முன் வச்சிருக்காங்க. ஆனாலுமே நீங்க கூட காரைக்குடியில வேட்பாளர் போடாம வச்சிருக்கீங்க. இல்ல, அதுதான் அவங்க வந்து ஒரு புரிதல் இல்லாத உணர்ச்சி வயப்பட்ட சில இளைஞர்கள் இணைப்பு குறித்து ரொம்ப தப்பான வார்த்தைகள் எழுதுவது, விமர்சனம் செய்வது நீங்க சொன்ன மாதிரி கடந்த காலங்கள் இருக்கு, நான் மறுக்கல. ஆனா சரி என்ன செய்யறது, அவங்களுக்கு ஒரு இதன் மூலமாக ஒரு எதிரிக்கு கூட நாம் அன்பை செலுத்தி அவர்களை அரவணைப்போம் அப்படின்ற நல்ல ஒரு அரசியல் நாகரிகமான ஒரு முடிவு தான். நான் திரு சீமானுக்கு மட்டும் அப்படி அறிவித்திருந்தா அது நிச்சயமா பேசுபொருளா மாறி இருக்கும். நான் திருமதி ஆம்ஸ்டாங் பொற்குடி அவர்களுக்கும் அறிவித்திருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமா அவர்கள் காட்டுமன்னார்குடியில் தன்னை வேட்பாளராக அறிவித்த உடனேயே சென்னையில் அவசரமாக பத்திரிகையாளர்களை சந்தித்து காட்டுமன்னார்குடியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேட்பாளரை நிறுத்தாதுன்னு சொன்னேன். ஏன்னா காட்டுமன்னார்குடியில் எனக்கு குறைந்தபட்சம் ஒரு கணிசமான வெற்றி தோல்வி தீர்மானிக்கிற ஓட்டு இருக்கு. ஆனா நான் துணிஞ்சு அறிவிச்சேன். அதே மாதிரி கிருஷ்ணசாமி என்ன மாதிரியே நான் எப்படி திமுக கூட்டல கடைசி வரைக்கும் இருந்து போராடி வெளியே வந்தனும், அதே மாதிரி அவரு அதிமுக பிஜேபி கூட்டணில இருந்துட்டு கடைசி வரையிலும் அவரும் அந்த அவமானத்திற்குள்ளாகிதான் தனியா வந்து நின்றார். அதனால நான் அவருடைய இடத்திலேயே வேட்பாளரை நான் போட மாட்டேன்னு சொன்னேன். இன்னைக்கு தென் மாவட்டங்கள்ல 30க்கு மேற்பட்ட தொகுதிகள் நாங்கள் எங்கள் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கல்லவா, அங்க தமிழர் தலைமைகளுக்கு நல்ல வேட்பாளர்களுக்கு இந்த தமிழ் சமூகத்திற்காக குரல் கொடுக்கக்கூடிய நல்ல வேட்பாளர்களை தேர்வு செய்து வாக்களியுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். அதுல கிருஷ்ணசாமியினுடைய தமிழகம் உயிர் தமிழகம் கட்சிக்கும் வாக்குகள் செல்ல இருக்கிறது. இறுதியா நீங்க இன்னும் வாக்குப்பதிவுக்கு ரொம்ப குறைந்த நாட்கள் இருக்கு, தமிழக மக்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க? தமிழக மக்களுக்கு நான் இருகரம் கூப்பி ஒரே ஒரு வேண்டுகோளை தான் சொல்லுவேன். இந்த குறுகிய நாட்களில் உயர்நீதிமன்றங்கள் தேர்தல் ஆணையம் என்று நடையாய் நடந்து
இந்த கேமரா என்கிற இந்த சின்னத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த சின்னத்தை வெளியில் கொண்டு போவதற்கான ஒரு விளம்பரம் செய்வதற்கோ, ஒரு துண்டறிக்கை அடிப்பதற்கோ, தமிழ்நாடு அளவில் ஒரு தந்தி பேப்பரில் ஒரு விளம்பரம் கொடுக்கறதுக்கோ, வேறு பத்திரிகையில் விளம்பரம் கொடுக்குற அளவுக்கு பெரிய வசதி வாய்ப்பு இல்லை. இருக்கிற கொஞ்சமான ஒரு மனித வளத்தை பயன்படுத்தி ஒரு கொஞ்சமான பொருளாதார உதவியோடு நாங்கள் இந்த தேர்தலை சந்திக்கிறோம். அதனால் நீங்கள் கடந்த 5 ஆண்டு காலமும் ஏற்கனவே 10 ஆண்டு காலமும் என்னுடைய சட்டமன்ற பணிகளை கவனித்த தமிழக மக்கள், வேல்முருகனை போன்றவர்கள் இந்த நாட்டுடைய அரசியல் அதிகாரத்திற்கு உண்மையும் நேர்மையுமாக இந்த மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று விரும்பினால் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். கேமராவுக்கு ஒரே ஒரு ஓட்டை போடுங்க. நீங்கள் 23ஆம் தேதி வாக்களிக்க போவதற்கு முன்பாக சிந்தியுங்கள். அங்கே வாக்குச்சாவடிக்கு போய் நின்று இந்த நாட்டில் நடந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும், பாலியல் வன்கொடுமையிலிருந்து நடந்த அத்தனை போராட்டங்களுக்குமான பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாய் சட்டமன்றத்தில் ஒலித்த செய்யூர் பாலுடைய விடுதலையிலிருந்து ஒவ்வொரு தமிழ் சமூகத்தில் நடந்த அத்தனை பிரச்சனைகளை சட்டமன்றத்திலையும் முதலமைச்சர் கவனத்திற்கும் எடுத்து சென்று அந்த குரலற்ற மக்களின் குரலாய் ஒலித்த எனக்கு கேமரா சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள் என்பதுதான் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள். இப்போதைக்கு இந்த நேரத்தில் விகடன் மூலமாக, ஜூவியின் மூலமாக என்னுடைய அன்பான வேண்டுகோள். நன்றி தோழர். இவ்வளவு நேரம் தொடர்ந்து காலையிலேருந்து இனிமையான ஒரு சந்திப்பா இருந்தது. நோக்கங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வாய்ப்பை வழங்கிய தங்களுக்கும் தங்கள் நிறுவனத்துக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. திமுக கூட்டணியில் இருக்கும்போது நீங்க மக்களை சந்திச்சிருப்பீங்க, தனியா இப்ப நிற்கும் போது நீங்க மக்களை சந்திச்சிருப்பீங்க. ரெண்டுக்குமான வேறுபாடுகளை என்ன பாக்குறீங்க? தனியா நின்ன பிறகுதான் மக்கள் மத்தியில வரவேற்பு அதிகமா இருக்கு. ஏன்னு கேக்குறீங்கன்னா, இது ஒரு இது மாதிரி போய் அடிமையமா மேசை தட்டிக்கிட்டு இருக்கிறத விட தனியா நின்று தான் சொந்த தொகுதியில் ஜெயிச்சு மக்களுக்கான அங்கீகாரத்தை என்எல்சியோட டைப் பண்ணி அவங்களுக்கு தேவையான மக்களுக்கான படித்த இளைஞர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறான். இன்னைக்கு நார்த் இந்தியாவெல்லாம் உள்ள வந்துகிட்டு இருக்கிறான். நார்த் இந்தியாவில வந்துருக்கிற தமிழக மக்களுக்கு தமிழ்நாட்டிற்கு வேலை இல்லை. ஸோ தமிழ்நாட்டின் மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழர்களுக்கு வேலை கொடுக்குன்னு சொல்லி எல்என்சியை பண்ணிட்டு போராடி வெற்றி பெறுவோம். அந்த இளைஞர்கள்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க நெய்வேலி தொகுதி வெற்றி நிச்சயிக்கப்பட்ட ஒன்றா. நீங்க கேமரா சின்னத்துல போட்டிடுறீங்க. இது எப்படி மக்கள் மத்தியில வரவேற்பு? சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துட்டீங்க தமிழ்நாடு முழுக்க. கேமரா சின்னம் எங்களுக்கு புதியதான சின்னம் இல்ல. நாங்க கடந்த முறை இதே தொகுதியில கேமரா சின்னத்துல தான் நின்று 31,000 ஓட்டுக்கு மேல தனித்து நின்று வாங்கியிருக்கோம். நீங்க வேணா கிராம பகுதியில் போங்க, நிறைய இல்லங்கள்ல நாங்க அப்ப வரைஞ்ச கேமரா சின்னம் இன்னும் அப்படியே இருக்கு. ஏன்னா அந்த கேமரா சின்னத்தை தலைவரின் முகமா பார்த்து அதை அழிக்க கூட மனது இல்லாம எத்தனை இல்லங்கள் இருக்கு. இந்த கேமரா சின்னம் கிடைச்சது எங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அது தலைவர் அவர்கள் மிகவும் போராடி அந்த சின்னத்தை மீண்டும் அதே சின்னத்தை பெற்றுக் கொடுத்துட்டாரு. கூட்டணி இல்லாம நீங்க தனிச்சு களத்துக்கு போறப்போ கட்சி நிர்வாகிகளுடைய மனநிலை எப்படி இருக்கு? நிறைய பேர் இந்த தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நாங்க ஓட்டு போட தயாரா இருக்கோம், ஆனா திமுக கூட்டணியில இருந்தா மட்டும் நாங்க போடவே மாட்டோம்னு நிறைய பேர் சொன்னாங்க. இப்ப திமுக கூட்டணியில இருந்து வந்த உடனே மிகவும் மகிழ்ச்சியா இருக்காங்க. இந்த திமுகவுல இருந்து வந்துட்டீங்க, உங்களுக்கு ஓட்டு போடாம நாங்க வேற யாருக்கு ஓட்டு போட போறோம்? எங்களுக்கு தேவை ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு நிறைய உயர்நிலை பள்ளிகளை மேல்நிலை பள்ளி ஆக்கி கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ் கொண்டாந்து வச்சிருக்கீங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜும் கொண்டாந்து வச்சிருக்கீங்க. எங்களுடைய பசங்க, ஏழை பசங்க எல்லாரும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு நீங்க ஏற்படுத்தி கொடுத்துங்க. உங்களை விட்டா வேற யாரு எங்களுக்கு? இப்ப மக்களுக்காக போராடணும் நீங்க மட்டும்தான். திமுக கூட்டணியில நின்னதால திமுகங்க உள்ளடி வேலை செஞ்சு ஏற்கனவே எங்களை தோக்கடிச்சிட்டாங்க. ஆனா இப்போ நாங்க தனியா நிக்கிறதால நாங்க எங்களுடைய தன்னம்பிக்கையில நாங்க நிக்கிறோம். அதனால மக்கள் எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கு. அதனால கண்டிப்பா வெற்றி பெற போகிறோம். இப்ப நம்ம தமிழர் வேலை, தமிழருக்கே 10.5% இடஒதுக்கீடு எல்லாமே நம்ம கோரிக்கையா வச்சிருக்கிறோம். பட் பொதுமக்களுக்கு எப்படி இதை நீங்க செயல்படுத்துவீங்கன்ற ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா? அதுதான் எங்களுடைய தேர்தல் வரையறை திட்டத்தை நாங்க ரொம்ப தெளிவா கொடுத்திருக்கோம். நாங்க இந்த தேர்தலில் நம்ம நின்று நம்ம முதலமைச்சர் ஆயிடுவோம், அதிகாரத்தை பிடிச்சிருவோம், கைப்பிடிச்சிருவோம், அந்த மாதிரியான ஒரு பொய்யான வாக்குறுதிகள் மக்களுக்கு கொடுக்கல. நாம எத்தனை எம்எல்ஏக்கள் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றத்துக்குள்ள போறோமோ, சட்டமன்றத்துக்குள்ள எப்படி 5 வருஷமா ஒரு எம்எல்ஏவா இருந்தா அண்ணன் வேல்முருகன் அவர்கள் குரலற்ற மக்களின் குரலாக ஒழிச்சாரோ, எப்படி ஜாதி வாரி கணக்கெடுப்பு இதுக்காக வலியுறுத்தி சண்டை போட்டு சட்டமன்றத்தில் உங்களுக்கு தெரியும், முதலமைச்சர்கிட்ட சண்டை போட்டிருக்காரு, அமைச்சர்கிட்ட சண்டை போட்டிருக்காரு. அப்படி நாங்க வலிமையான ஒரு 5-6 சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்க சட்டமன்றத்துக்குள்ள செல்லும் பொழுது இப்ப மக்களுடைய உரிமை குரலை நாங்க இன்னும் கொஞ்சம் அழுத்தமா பேசி அதற்கான தீர்மானங்கள் பெற்று தருவோம். ஏன்னா இது கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே சில தீர்மானங்களை வலிமையான அந்த அழுத்தமான பேச்சுக்கள் மூலமாக பெற முடியும்ன்றது இருக்கு. ஏன்னா 8 மணி நேர வேலையை 12 மணி நேரமா திமுக மாத்துச்சு. அப்ப இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைதியா இருக்கும்போது அண்ணன் வேல்முருகன் அவர்கள் மட்டும் தான் எழுந்து போய் சபாநாயகர்கிட்ட போய் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்டு இந்த சட்டம் நிறைவேற்றினா உங்களுடைய அப்பாவுடைய ஆத்மா கூட உங்களை மன்னிக்காதுன்னு சொல்லி கூட இந்த கூட்டணி கட்சி தோழர்கள்லாம் நீங்க எதிர்ப்பு தெரிவிங்க, நீங்க வெளியே போகும் தலைவர்கிட்ட நாங்க பேசிக்கிறேன், நீங்க வெளியிட்டு செய்யுங்க, உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெளியே வர முடியும்னு சொல்லி அந்த சட்டத்தை திமுக திரும்ப பெருசு
Right. அப்ப தமிழர் வேலை தமிழருக்கே நம்ம கோரிக்கை வச்சோம். அப்ப அதை நேரடியாக அதை நடத்த முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை வந்து திமுக சொல்லும் பொழுது குறைந்தபட்சம் 40 மதிப்பெண்கள் வந்து தமிழ்ல எடுத்தாதான் தமிழ்நாட்டு அரசு வேலையை வந்து உறுதிப்படுத்தணுன்ற சட்டத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி அதற்காக ஒரு தீர்மானத்தை வந்து ஒற்றை எம்எல்ஏவாக அண்ணன் வேல்முருகன் அவர்கள் செய்யும் பொழுது ஒரு 5-6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வாழ்வுரிமை சார்பாக உள்ள போகும்போது மக்களுக்கான தீர்மானம் நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகள் வந்து அழுத்தமா வந்து அதை நிறைவேற்றுறதுக்கான வந்து பணிகளை தமிழக வாழ்வு ஈடுபடும்.